நாமும் ஆலயங்களுக்கு செல்லும் பொழுதும் சமுதாயத்தை சுற்றி திரியும் பொழுதும் நம்மை நாமே என்னவென்று நாம் சொல்லி திரிகிறோம். நம்மை யார் என்று தேவனுக்கு முன்பாக அடையாளம் காட்டுகிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்மை சாந்தமும் மனத்தாழ்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, இதோ நான் சாந்தமும் மனத்தாழ்மையுள்ளவனாயிருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னை பின்பற்றுங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். என் ஆண்டவரிடத்திலே நாம் சாந்தத்தையும் மனத்தாழ்மையையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மகா பரிசுத்த தெய்வம், உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று எண்ணப்பட்டாலும் கூட இந்த பூமியில வாழும் பொழுது எளிமையான முறையில, தாழ்ந்த நிலையில, ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவராக நம் எல்லோருக்கும் அவர் நல்ல ஒரு அடிச்சுவடுகளை வைத்து சென்றார்.